அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம +1 13 யூனிட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் செகண்ட்ல பார்க்கலாம். இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? இதில் நம்ம ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ன்னு கேட்டாலும் சரி, ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். இப்போ நம்ம சம் பார்க்கலாங்களா? இப்போ எப்பவுமே கொஸ்டினை படிச்சு என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் மிஸ்டர் கார்த்திக், சரிங்களா? மிஸ்டர் கார்த்திக்கோட ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017. இப்போ டெபிட் சைட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக். நம்ம கொஸ்டின் வாசிக்கிறப்ப எங்கெங்க வரும் அப்படின்னு நம்ம முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கு போடுறது. ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ அது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடணும். ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல போடணும், இல்லைங்களா? அடுத்து சன்ட்ரி டெப்டாஸ், இது பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு. கேஷ் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைடு. பர்ச்சேசஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு, சரிங்களா? பர்ச்சேசஸ். டிராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல இருந்து என்ன பண்ணணும்? டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணணும். ரிட்டர்ன் இன்வர்ட்னா உள்ள வருது, விற்பனை செய்த பொருள் உள்ள வருது, அப்ப அது விற்பனை திருப்பம். இன்வர்ட் அப்படின்னா விற்பனை திருப்பம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இன்வர்ட்னாலும் சேல்ஸ் ரிட்டர்னாலும் ஒண்ணுதான். இது என்ன பண்ணுவோம்? சேல்ஸ்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல சேல்ஸ் 1,60,000 கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் இன்வர்ட் 10,000 மைனஸ் பண்ணி 1,50,000 அப்படின்னு போடணும். அடுத்து சேலரிஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆர் டெபிட்டர் அப்படின்னு பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சேலரிஸ் டெபிட். ஃப்ரைட் ஆன் பர்ச்சேசஸ் இதுல கொடுத்துட்டாங்க. ஃப்ரைட் சார்ஜஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ அப்படின்னு, அப்ப இது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல போடும். கேபிட்டல் இது எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல் போடும். அடுத்து சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட், இதுல இருந்து லெஸ் ரிட்டர்ன் இன்வர்ட். அடுத்து ரிட்டர்ன் அவுட்வர்ட் 4,000, இது நம்ம பர்ச்சேஸ்ல இருந்து மைனஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுறப்போ நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட்வர்ட் அல்லது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னுவாங்க, அதை மைனஸ் பண்ணோம். இப்போ பர்ச்சேஸ் 80,000 4,000 போச்சுன்னா 76,000 அப்படின்னு டெபிட் சைட்ல போடுறோம். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ், இது இன்கம் ரிசீவ். இன்கம் கெயின் ரிசீவ்லாம் கிரெடிட் சைடு, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடும். அடுத்து பில்ஸ் பேயபிள் 10,600, இதுவும் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல போடும். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 3,000. இப்போ சேலரிஸ் கூட என்ன பண்ணணும்? அவுட்ஸ்டாண்டிங் சேலரிய ஆட் பண்ணும். கொடுப்பட வேண்டியது இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுப்படாம இருக்கும். இப்போ இது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல சேலரி 21,200, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 3,000 ஆட் பண்ணி 24,200 அப்படின்னு போடணும். இன்னொரு இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எங்க வரும்னா லைபிலிட்டி சைட், பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 3,000. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல 48,000. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் 48,000. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல வர்றதுலாம் 2 இடங்கள்ல வரும், சரிங்களா? இதுல ஒன் வேர்ட்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
சரிங்களா? அது ஞாபகம் வச்சு கரெக்டா போடுங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 18 போடுறோம். as on 31st 12/17. இது யாரோட புக்குனா மிஸ்டர் கார்த்திகோட புக் இல்லைங்களா? மிஸ்டர் கார்த்திக் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் as on 31st December 17. இப்போ நம்ம பார்த்தாங்க ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா எங்க வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு 36,000 போட்டோம். 2 பர்ச்சேசஸ் போட்டாச்சு. லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அல்லது ரிட்டர்ன் அவுட்வர்ட் ரெண்டும் ஒரே மீனிங். அதை மைனஸ் பண்ணி 76,000 போட்டாச்சு. அடுத்து ஃப்ரைட் ஆன் பர்ச்சேசஸ் 22,000 பை சேல்ஸ் 1,60,000 லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணி 1,50,000 போட்டுருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் 48,000 போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறோம்? இந்த பக்கம் டோட்டல் பண்ணா 1,98,000. இந்த சைட்ல டோட்டல் பண்ணீங்கன்னா 17 30 1,12 1,14 1,30 1,40 6 6 12 1,12 1,14 1,14 கூட ஒரு 20 ஆட் பண்ணீங்கன்னா 1,24 34 சரிங்களா? இப்ப பாருங்க 1,98,000ல மைனஸ் 1,34 போட்டீங்கன்னா 64,000. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் கேரிட் ஆன் சரிங்களா? இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இது வந்து பேலன்சிங் ஃபிகர் கூட சொல்லலாம். அதாச்சும் கிரெடிட் பக்கம் டோட்டல் பண்றோம், டெபிட் சைடும் டோட்டல் பண்றோம். டோட்டல் பண்றப்ப எது அதிகமா இருக்கோ அதை ரெண்டு பக்கம் போடுறோம். அப்ப கிரெடிட் சைட்ல இருக்க 1,98,000 ரெண்டு சைட் போடுறோம். இதுல இருந்து நம்ம 1,34,000 மைனஸ் பண்ணி 64,000 கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு போடுறோம் சரிங்களா? கிராஸ் ப்ராஃபிட் வந்து டிரான்ஸ்பர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டும் சேமா ஒன்னா போடுறோம் சரிங்களா? ஒரே இதுல அதனாலதான் ஹெட்டிங்கும் ஒன்னா போட்டாச்சு. இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்பர் பண்றோம். பை கிராஸ் ப்ராஃபிட் brought on 64,000. இப்போ பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது ட்ரேடிங் அக்கௌண்ட் இது வரைக்கும் சரிங்களா? இப்போ பை டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2,200. இப்போ டெபிட் சைட்ல டு salaries 21,200 add outstanding salaries 3,000 24,200. இப்போ இந்த பக்கம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 66,200 கிரெடிட் சைட். டெபிட் சைட்ல 24,200 மட்டும்தான் இருக்கு. மைனஸ் பண்ணீங்கன்னா 42,000 நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்குது சரிங்களா? இப்போ டிரான்ஸ்பர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த நெட் ப்ராஃபிட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெண்டு பக்கமா இப்போ நோட்ல அதே மாதிரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பேஜ் டெபிட் ஒரு பேஜ் கிரெடிட் ஒரு பேஜ் அந்த மாதிரி ரெண்டு சைடா போடும் சரிங்களா? அடுத்து பேலன்ஸ் ஷீட். இப்போ மிஸ்டர் கார்த்திக் பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேபிட்டல் இது கொஸ்டின்ல இருக்கு 50,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணலாம். ஆட் நெட் ப்ராஃபிட் 42,000 ஆட் பண்ணீங்கன்னா 92,000. அடுத்து லெஸ் டிராயிங்ஸ் 1000 இப்போ 91,000. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கேபிட்டலோட ப்ராஃபிட் கிடைச்சா கேபிட்டலோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணும். லாஸ் வந்துச்சுன்னா லெஸ் பண்ணும். கேபிட்டலோட அமௌண்ட் குறைஞ்சிடும் சரிங்களா? ஆனா டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பணம் எடுத்துடுறாரு, அப்போ கேபிட்டல் அமௌண்ட் மைனஸ் ஆகும். சன்ட்ரி கிரெடிட்டாஸும் ஒரு லைபிலிட்டி, அப்போ அதுவும் வந்து நம்ம லைபிலிட்டி சைட்ல 44,000 அப்படின்னு போடுறோம். அடுத்து பில்ஸ் பேயபிள் 10,600. அதே மாதிரி
அட்ஜஸ்ட்மெண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதான் போடணும். சேலரி அமௌண்ட் எடுத்துட்டு வந்து போடக்கூடாது. இன்னும் கொடுக்காம இருக்கிறது நமக்கு லைபிலிட்டி, பொறுப்பு இல்லைங்களா? அதை எடுத்துட்டு வந்து நம்ம லைபிலிட்டி சைட்ல போடணும். அடுத்து அசெட் சைட்ல ஃபர்னிச்சர் 62,600. இதுல ஏதாவது டிப்ரிசியேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா லெஸ் போட்டு டிப்ரிசியேஷன் போடணும். அடுத்து சன்ட்ரி டெப்டாஸ், அதே மாதிரி டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எதா இருந்தா லெஸ் போட்டு டவுட்ஃபுல் டெப்ட்ஸை இன்னொரு காலத்துல இங்க போட்டு லெஸ் பண்ணி போடணும். இந்த சம்பளம் எதுவும் கொடுக்கல நமக்கு, அதனால அப்படியே டைரக்டா போட்டோம். அடுத்து கேஷ் அட் பேங்க், அதுவும் வந்து அசெட்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் அசெட்ஸ் டோட்டல் பண்ணீங்கன்னா 1,48,600. இந்த பக்கமும் 1,48,600. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே லைபிலிட்டி சைடும் அசெட் சைடும் டேலி ஆகும். ரெண்டு சேம் அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம போட்டது ரைட். எக்ஸாம்ல சம்டைம்ஸ் ஆன்சர் தப்பா வந்தது அப்படின்னாக்கா உடனே வந்து ரொம்ப நேரம் அதுக்காக எடுத்துக்காதீங்க. ஏதாவது கொஸ்டின்ல கூட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அதனால வந்து நல்லா உங்களுக்கு கான்பிடென்ட்டா கரெக்ட் தான் அப்படின்றப்ப நீங்க வந்து ஆன்சரை பத்தி ஃபீல் பண்ணலாம். தைரியமா செய்யுங்க. நன்றி.